నేను ఉన్నాను அப்படின்றாருங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ ஒரு டயாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. அங்கே போனால் என்ட்ரி ஃபீஸ் அந்த 200 கார்டு வாங்குவாங்க, அதை கூட வாங்கலைங்க. கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணுறாரு பாருங்க. ஒரு 1 லட்ச ரூபா அதிகபட்சமாக எதிர்பார்த்து ராம் சரண் சார் அவங்க ஒய்ஃப் தான் அங்கே ஒன்றாவது எம்டியாக இருக்காங்க. அந்த மேடமே எனக்கு டைரெக்டாக வந்தாங்க. నా బావగారు ఫోన్ చేస్తారు మిస్టర్ పొన్నంలో, ఎన్ని గంటలకు వస్తారు, எவ்வளோ ஆத்துருவாங்க அப்படின்றாங்க. எனக்கு தலைகளெல்லாம் சுற்றி போச்சு. அப்புறம் அங்கே போகணுன்னு ஃபஸ்ட் நாள் டெஸ்ட்டே 80,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பக்குன்னு அடிச்சு பில்லுகளை கேட்டுற போகிறாங்களான்ட்டு. கையில் காசு இல்லை. நம்ம தனுஷுக்கு சும்மா ஒரு ஃபோன் அடித்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது அமௌண்ட்டு போடுறாங்க அக்கௌண்ட்டில். அதேமாரி அர்ஜுன் சார் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் இவங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களோட நல்லா பழகியிருக்கேன். பட் நான் காசு கேட்குற அளவுக்கு நான் அந்த மாதிரி பழகலை. கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட சும்மா கேள்விப்பட்டது தான் உடனே அவர் இது பண்ணார். அதுமாதிரி சரத்குமார் சார் இந்த கை ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னாரு. என்ன தலைவர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா, சிம்ஸில் இது பண்ணோம், நீங்கள் உடனே கிளம்பி போங்க, நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறாரு. ஸோ எனக்கு சில நேரங்கள் நானும் சரத்குமார் சாரும் பல ஷூட்டிங்கில் வந்து சின்ன சின்ன சிலப்பெல்லாம் வரும் ஃபைட் பண்ணும்போது. ஏன்னா அவருக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணி ராட் இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணும்போது 2 பேருக்கும் ஸ்ட்ரகிள் ஆகும். சம்டைம் பார்த்து பண்ணம்பலாம் இது பண்ணுங்கன்றாரு, சம்டைம் அவரும் கத்திடுவார், அதான் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஏன் 2 பேரும் சின்ன சின்ன கிளாஷ் வரும். கிளாஷ்னா பெரிய கிளாஷ் இல்லை, ஒரு 2 பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம். நாட்டாமையில் கூட அப்படி ஆச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு உதவி கிடைக்குமான்றது இல்லை. நம்ம கூட இருக்க நண்பர்கள் கேட்டு பாருப்பா யாரா அப்படி கேட்டு சொல்ல போய் நான் கேட்குறது கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரத்குமார் சார். அதாவது இப்போ கூட இந்த தாடி எதுக்கெல்லாம் வச்சுருக்கேன்னா, ஏஜும் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வந்து பழையபடி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற என்னுடைய ஏஜுக்கு ஒரு ஃபாதர் கேரக்டர், பிரதர் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கெட்டப்புக்கு இப்படி வச்சுருக்கேன். இல்லை பழையபடி நானும் ஷேவ் பண்ணேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கெட்டப்பை எப்படி இருக்குது பார்க்கலாம். மக்கள் வந்து ரசிக்கிறாங்க எப்படி வேணாலும். ஆனால் பொன்னம்பலத்தை எந்த மாதிரி ரசிப்பாங்கன்றது சரி இதை வச்சு நம்ம நடித்து பார்ப்போன்றத இந்த தாடி போய் வச்சுருக்கேன். திரு தனுஷ் அவர்களும் நிறைய ஆக்ட்ரஸ், கமல் சார் எல்லாருமே எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க. அர்ஜுன் சார், கேஎஸ் ரவிக்குமார், டான்ஸ் மாஸ்டர்ஸு, பிரபுதாவா, லாரன்ஸு, ஜெயம் ரவி, இவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ். குறிப்பாக எனக்கு வந்து சரத்குமார் சார் அவர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தான் இப்போ வந்து எல்லா நடிகர்கள்கிட்டையும் பொன்னம்பலத்தை பற்றி சொல்லி, பொன்னம்பலம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கிட்ட அவர் தான் பேசி எனக்கு உதவியெல்லாம் பண்ணியிருந்தார். அந்த முறையில் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சகோதரனை காட்டிலும் எனக்கு ஒரு இன்றைக்கி வந்து நான் வந்து இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் நான் நினைக்கல சரத்குமார் சார்.